சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஜிஹெச்சில் தான் குழந்தை பிறந்தது. அவங்க சித்தப்பா சித்தி எல்லாம் நல்லதாக பார்த்தாரு. அதுக்கப்புறமா தெரிஞ்சுது எனக்கு உண்மை. இந்த மாதிரி நான் இல்லைம்மா உன் புருஷனுக்கு அப்பா அம்மா, அவங்க எங்கள் தங்கச்சியோடன்னுட்டு டீட்டெயில் அப்போ சொன்ன பிறகு தான் நான் உண்மை என்னன்னு தெரியும். உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன மனசுக்கு தோணுச்சோ, அதர் கேஸ்ட்டு ஒரு அன்னிட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல, யார் பேச்சையும் கேட்டு சர்ச்சில் போய் என்ட்ரி ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போயிடுச்சு. ஒரு மனசாட்சியோட யாராக இருந்தாலும் நடக்கணும். ஆம்பளை பொண்ணோட வித்தியாசம் வேண்டாம், என்ன கேர்ள் பாய்ஸ் வேண்டாம். இதுக்கு பயப்படணும். ஒரு இந்த பசங்களை ஸ்கூலில் போனால் நான் என்னம்மா வாமான்னு போகிறேன்னா இவனும் என்னம்மான்னு தான் கூப்பிடுவான். ஆன்டின்னு எங்கள் கூப்பிட்டு அம்மாவை நான் இது வரைக்கும் அம்மா நான் அவ்வளோ கூப்பிட்டது கிடையாது. எனக்கு கூப்பிட்டது கிடையாது. ஆனால் அவங்கள அம்மான்னு தான் இது வரைக்கும் கூப்பிட்டு, அத்தைன்னு கூப்பிட்டது கிடையாது. வணக்கம். என்னம்மா பேரு? ஷர்மிளா. ஷர்மிளா. எங்கேருந்து வரீங்க? பெங்களூர். பெங்களூர். என்னம்மா பிரச்சனை? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? லவ் மேரேஜ் எங்களுது. சரி. 96 மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க நாத்தனார் இருக்கிறாரு, அவங்க தங்கச்சி. அவருக்கு மேரேஜ் பண்ணாதனால இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. நாத்தனார்னால பிரச்சனைகளா? என்ன பிரச்சனைகள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஐ மீன் டீட்டெயிலாக. வீட்டில் வந்துட்டு வேண்டான்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். ஏன்? அவருக்கும் எனக்கு ஜோடியும் செட் ஆகிறதில்ல. கொஞ்சம் வீட்டு எதிரிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் அவங்க. அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் 93 இறந்துட்டார். அப்போ கொஞ்சம் மெடிசனுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அது டெட் ஆயிடுச்சு. மெடிசனும் டெட் ஆயிடுச்சு. எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ கொஞ்சம் தொடராயிடுச்சு. ஒரு 3 வருஷம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு சொந்த தங்கச்சி இருக்கிறாரு. அது எனக்கு வந்து சித்தி பசங்கன்னு சொன்னார். ஸ்டார்டிங் சித்தி பசங்க இருக்கிறாங்க. அவங்கள நான் சென்னையில் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட்டின்னு போய் வச்சுருக்கிறேன். நான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் செய்யணுன்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னார். நான் அது எல்லாம் உண்மைதான் நினச்சி நான் நம்பினேன். எங்கள் வீட்டில் எதுவும் வேண்டான்ட்டு அடித்து சொன்னார். மாமாலேருந்து அண்ணாலேருந்து அடித்து கூட பார்த்தாரு. நான் கொஞ்சம் கேட்கல பேச்சு. இல்லை நான் கட்டினா அவரே தான் கட்டுவேன்னுட்டு அவர் எனக்கு ஹோப் நல்லா கொடுத்தாரு. அதெல்லாம் நீ கண்டுக்காத, ஏது பேசினா கூடன்னுட்டு அந்த தைரியத்தில் நான் வீட்டில் கூட ஜவாப் பேச்சிங்கு பேசுவேன். நீ அவனே கட்டிக்கிறதா இருந்தால் உன்னோட நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வரமாட்டோன்ட்டு அண்ணா அடிச்சு சொல்லிட்டோம். வீட்டில் யார் யார் இருக்காங்க? எனக்கு வந்துட்டு அண்ணா, அண்ணி, தம்பி. அப்பா வந்து ஃபுல்லு ட்ரிங்க்ஸு. அவங்க இல்லை. அம்மா வந்து 93 இறந்துட்டாங்க.
இந்த பக்கம் வந்து அவங்க வந்து தங்க சித்தி பசங்கன்ட்டு பசங்களை கூட்டின்னு வந்திருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்கள 2 பேர். அவங்களுக்கு ஸ்டெப் எடுக்காம நீ ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணின்னு இருக்கிற, இது சரியான்னுட்டு திட்டிருக்கிறாரு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரலன்னுட்டு சொல்லியிருக்கிறாரு. இவங்க சித்தப்பாவும் சித்தி அவங்க எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னுட்டு அவங்க பொண்ணு திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு அவங்க தான் எங்களுக்கு முன்னே வந்து நின்று செஞ்சது உங்க கல்யாணம். கல்யாணத்தை. ஆமா, அவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்லையா? இல்ல அப்பா அம்மா இல்ல, இவங்க தான் அப்பா அம்மான்னு சொன்னாங்க. சித்தப்பா சித்திய. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரா. அப்புறமா இவங்க தான் வளர்த்தாங்களா. 2 பொம்பளை பசங்க வந்து கூட்டின்னு அவங்க அம்மா பெங்களூரோட போயிட்டாரா. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நான் ஒரே ஒரு பையன் தான் சொன்னாரா? அவரு திருச்சியில அக்கா இருக்கிறாருல்ல, அவரு தான் அக்கா, 2 தம்பி. அவங்க 2 பேர் மட்டும் சித்தி பசங்க தான் சொன்னாரு. அப்போ நான் எதுவும் நம்ப தானே அவனை நம்பிட்டேன். அவங்க தங்கச்சின்னு சொல்லல? சொல்லலை. மேரேஜ் ஆயிட்டு எனக்கு வந்துட்டு எது ஒரு முறைகிரி எதுவும் செய்யலை எங்கள் அண்ணன். நானும் வந்து போல அவன் வீட்டுக்கு. ஏன்னா அந்த மாதிரி சொன்ன பிறகு நான் எப்படி உங்க கல்யாணத்துக்கு வரல அவங்க? கல்யாணம் வந்து கபாலீஸ்வர கோயில்ல பண்ணாரு. அவங்க வந்தாங்களா? உங்க வீட்டுல இருந்து வந்தாங்களா? எல்லாரும் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் வந்தாங்க, அக்கா எல்லாரும் வந்து பண்ணிட்டு போனாங்க. முறைங்க செய்யல. அந்த முறைங்கன்னா அவன் வந்துட்டு கொஞ்சம் முரட்டு புத்தியோட இருந்துட்டா. எடுத்து சொல்றவங்க அம்மா இல்லை எனக்கு. அக்கா எல்லாம் ஊரோட இருக்கிறாங்க, அவங்களே நான் கேட்க முடியாது அன்ட்டு விட்டுட்டேன். இவங்க கொஞ்சம் சொல்லல எல்லாம் பேசினாங்க. எதுவும் நான் காதுக்கு போட்டுக்கலன்னா எனக்கு யாரும் இல்லைன்ட்டு சும்மா ஆயிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே போக்க போக்க ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அவங்க குழந்தையெல்லாம் நல்லதாக பார்த்தாங்க. ஜிஹெச்சில் தான் குழந்தை பிறந்தது. அவங்க சித்தப்பா சித்தி எல்லாம் நல்லதாக பார்த்தாரு. அதுக்கப்புறமா தெரிஞ்சுது எனக்கு உண்மை. அவங்க தான் சொன்னாங்க, அந்த அம்மா ஒரு கோயிலை வச்சு இந்த மாதிரி நான் இல்லைம்மா உன் புருஷனுக்கு அப்பா அம்மா, அவங்க எங்கள் தங்கச்சியோடன்னுட்டு டீட்டெயில் அப்போ சொன்ன பிறகுதான் நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு. அவர் கல்யாணம் ஆன பிறகு பெங்களூருக்கு போகிறது வேலை அங்கே தான் பார்த்து நின்றார். கல்யாணம் ஆன பிறகு என்னை கொண்டு வந்துட்டு இங்கே விட்டாங்க. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. அப்போ நான் கன்னடா தெலுங்கு மாத்திரம்தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கினது. இங்கே விட்டு போனாங்களா, இவங்க டாக்கிங்கே வேற மாதிரி இருக்குது. என்னோட பேச்சு முறைங்க எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால எது சொன்னால் கூட காதில் போட்டுக்காம எனக்கு நானே சமாதானம் ஆயிட்டேன். எனக்கு வந்து சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல தனியா தான் இருந்தீங்களா? இல்ல, எங்க அந்த 2 நாத்தனார் இருந்தாங்க. அவங்க கூடவே இந்த 3 மாசம் அவங்க சித்தப்பா வீட்டுல இருந்தோம். அவங்க என்னன்னா, சரி உன் கல்யாணம் ஆயிட்டு உன் ஃபேமிலின்னு ஆயிடுச்சுல, இந்த பசங்களை கூட்டின்னு நீ தனியா போயிடுன்ட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த உமான்ற பொண்ணு வந்து வேலைக்கு போயிடுச்சு. அது ஒரு 5000 ஏதோ வச்சு நின்று அது வந்து வீடு பார்த்துட்டு. உமா யாரும்? உங்க நாத்தனாரு. அவங்க வந்து வீடு பார்த்தாரு, நானும் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மாதம் அப்படி இருந்துட்டு அவங்க திரும்பி பெங்களூருக்கு போகிற இருந்தார். சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. எனக்கு டைலரிங் தெரியும், பெங்களூரில் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அன்ட்டு நான் ஸ்கூல்லே ஜாயின் ஆனேன். என் பையனுக்கு 1.5 வயசு இருக்கும்போது க்ரஷ்ஷு இருந்துச்சு, குழந்தை பார்த்துக்கிற மாதிரி. நான் போய் ஜாயின் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டினியூ ஆகி ஸ்டெப் பை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2வது குழந்தை உண்டாயிடுச்சு எனக்கு. உண்டான பிறகு பெரிய பொண்ணு இருக்குது, உஷான்னுட்டு அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் வட்டாரத்தில் பக்கத்தில் ஒரு ஆயா கிட்டே சொல்லியிருக்குது, யாரன்னா கட்டிக்கின்னு போனால் கூட போயிடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நான் இன்வார் ஆகலை. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு ஒரு அலைன்ஸ் யாரோ அதர் கேஸ்ட் பார்த்துருக்குறாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு இவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தாங்க, அவங்களே பார்த்தாங்க, அவங்களே பேசினாங்க. சரின்ட்டு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் நான் வந்துட்டு முழு கர்ப்பிணி. அப்போ 2வது பையனுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் டெலிவரி ஆகிற டைமு. அப்போ சரி அந்த பொண்ணுக்கும் இஷ்டம் ஆயிடுச்சு. இஷ்டப்பட்டு சொன்னாங்கன்ட்டு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணாங்க. அந்த கோல்டு வச்சுட்டு தான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நான் சம்பாரிச்சுடுறேன் அன்னிட்டு சொன்னாங்க. சரி எல்லாத்துக்கும் நான் தலை ஆட்டணும் அவங்க பேச்சு கேட்டு. சரி இன்றைக்கில்ல நாளைக்கு சரியாக போகுது, இன்றைக்கில்ல நான் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். 100% அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன்.
அதுக்கப்புறமா எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன மனசுக்கு தோணுச்சோ அதர் கேஸ்ட்டு ஒரு அன்னிட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல, யார் பேச்சையோ கேட்டு சர்ச்சில் போய் என்ட்ரி ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போயிடுச்சு. ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னுட்டு. நிச்சயதார்த்தம் நீங்க பண்ணி வச்சீங்கல்ல? ஆமாம். இப்ப எதுக்காக கல்யாணம் வேணாம்? அது இந்த மாதிரி தான், எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஒரு ஷாடிஷ் மாதிரி இருக்கிறாங்க மேடம் அவங்க. சேடிஸ்ட் மாதிரி இருக்காங்களா? ஒரு மாதிரி அவங்க மனசு அவங்களுக்கே நம்புற மாதிரி இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஒரு யார் பேச்சை கேட்கறது என்னவோ ஒரு கற்பனை, பயம். அவங்க வந்துட்டு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கவே மாட்டாங்க. அந்த பசங்க ஆகட்டும், எங்கள் வீட்டுக்காரர், அந்த 3 பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்து யார் சர்ச்சுக்கு யாரோ போகிறாங்க சண்டைட்டு அவங்க கூட சேர்ந்துக்கின்னு என்னை சேர்த்து விட்டுன்ட்டு விட்டாங்க. நான் அப்புறமா டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அந்த டைம்லேயே நான் யாரை எங்கே போய் தேட முடியாது. அப்புறமா இவங்களுக்கு சொன்ன, பெங்களூரில் இருந்தாங்களா, அவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து போய் பார்த்து நான் வரமாட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம்னுட்டு சொல்லிட்டாங்க. பெரிய பொண்ணோட கதை இப்படி. சரி, அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு. ஒரு அண்ணங்காரன்னா சின்ன பொண்ணுக்கன்னா ஸ்டெப் எடுக்கணும் இல்லை. நான் வந்துட்டு 2வது குழந்தை ஆயிட்டா கூட இன்னொருத்தர்கிட்ட விட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கிறேன். 5 மாதத்துக்கே வேலைக்கு போயிருக்கிறேன். ஏன்னா வீட்டோட சூழ்நிலை அப்படி இருக்குது. எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் கூட நான் போய் கேட்குறதுக்கு அசிங்கப்பட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு ஸ்டார்டிங் சொன்ன பிறகு நான் எப்படி போய் கேட்குறதுன்ட்டு ஒரு வைராகத்தோடு இருந்தேன். இப்போ நான் எதனா அவங்க கூட வெளியில் போட்டோ, எதனா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டோ உம்மன்னு வச்சுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை இழுக்கிறது. ஒரு வாரம் ஆனால் சரி சாப்பிடுறது இல்லை மேடம், அப்படியே இழுத்து போட்டு படுக்கிறது. அதெல்லாம் எனக்கு புரியாது. அது பார்க்கவும் எனக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், ஒதுங்கி போயிட்டேன். நான் என்ன நினச்சேன், சரி எனக்கு தெரிஞ்ச வேலை நான் செஞ்சால் குழந்தை பார்த்துக்கின்னா நாளைக்கு அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலையை விட்டு நின்னலான்ற அந்த ஒரு மனோபாவத்தில் தான் நான் வேலைக்கு போனது. இவங்க வேறு மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிக்கின்னு என்ன பேசிக்கிறாங்களோ என்னான்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்ன பேசினாங்க? யாரன்னா சொன்னால் அவங்களெல்லாம் குறை சொல்லுறது. இந்த பொண்ணு சொல்லுதா? 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. அவங்க கும்பகோணத்தில் அவங்க தாய் மாமா இருக்கிறாரு, அவரும் சொல்லியிருக்காரு. அவரு கூட குறை சொல்லுவாங்க. அவங்க சித்தப்பாவே பார்த்து சொன்னால் அவரு கூட குறை சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன, எவ்வளோ வயசு? இப்போ 38 இருக்கு. 38 அந்த 40க்குள்ளே நினைக்கிறேன் நான். சரி, உங்களுக்கு 2 நாத்தனார் இருக்கான்னு சொன்னீங்க. அதனால முதல்ல உங்க ஹஸ்பண்ட் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. மேடம், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுல்ல? ஆமா. அப்ப நீங்க ஏன் கேட்கல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட? கேட்டனே. அப்ப என்ன சொன்னாரு? கேட்டதுக்கு அப்போ நான் வந்து தப்பு செஞ்சேன் மேடம். நான் வந்து இந்த ஒரு டென்ஷன்னால எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லாமே குழந்தை தூக்கி நான் பெங்களூர் போயிட்டேன். இந்த ஒரு டென்ஷன். எந்த டென்ஷன்ல? இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லை, 2 தங்கச்சிங்களே சொல்லிட்டு சொந்த தங்கச்சிங்களே வந்துட்டு சித்தி பசங்களது ரொம்ப தப்பு. ஒரு அண்ணங்கார செய்யாத தப்பு அது. தங்கச்சி தானே சொன்னாரு. சரி, உன் தங்கச்சி சொல்ல, ஆனா சித்தப்பா பசங்க தப்பு தானே மேடம்? கரெக்டுங்க. ஸோ அந்த கோபத்துல நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு பெங்களூர் போனேன் மேடம். பெங்களூர் போய் எங்கள் தாய் மாமா கிட்ட இருந்தேன். எங்கள் தாய் மாமா நல்லா திட்டினாங்க. அப்புறமா நீங்க பெங்களூர் போன விஷயம் உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் போனீங்களா? சொல்ல. அவரும் பெங்களூர் தானே வேலை பார்த்திருந்தாரு. அப்போ இங்க இருந்தாரு அவரு. அப்ப சென்னையில இருந்தாரா? சென்னையில இருந்தாரு. அப்போ நான் பெங்களூருக்கு போயிட்டேன். எனக்கு அந்த ஒரு டென்ஷனும் யாருக்கிட்ட சொல்லிக்க முடியும். அப்போ கொஞ்சம் விவரம் எல்லாம் கம்மி மேடம். வீடு விட்டு நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா. யாருக்கிட்டயும் சொல்லல? யாருக்கிட்ட சொல்ல. அப்போ எங்க மாமா வீட்டுக்கு போனேன். எங்க தாய் மாமா அம்மாவோட அண்ணா வீட்டுக்கு போயிட்டு பேசினேன். இப்போ அவர் யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு மாமா திட்டுட்டு அண்ணா வீட்டுக்கு அமிச்சாங்க. நான் நேராக அண்ணா வீட்டுக்கு போனதே கிடையாது. அதுக்கப்புறமா அமிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் வருது தப்பு, எது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த. அப்போ கூட நான் எந்த ஒரு விஷயமும் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு யாருக்கும் சொல்ல. அப்போ கூட என் மேலே கோவப்பட்டு, எங்கள் தம்பி வந்து ஹேண்டிகேப், அவள் கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் பாசம்தான். இதெல்லாம் தப்புன்ட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சிட்டா. நானே வாலண்டரியாக வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் அவர் கூட தான் இருக்கீங்களா இல்லை பிரிஞ்சு போயிட்டீங்க? பிரிஞ்சு இருக்கிறேன் மேடம். எங்கே இருக்கீங்க? பெங்களூரில் இருக்கு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2009 போனது. 2009. பசங்க எங்கே இருக்காங்க? சென்னையில் தான் இருக்கேன். பசங்க அவர் கூட தான் இருக்காங்களா? ஏன்
இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, பசங்களுக்காக தான் நான் வாழறேன், என் பசங்க தான் என் வாழணும். வாழ்க்கை. சோ பசங்க ஏன் இங்க வாழறாங்க அப்ப? மேடம் இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த பொண்ணு பேச்சு ரொம்ப கேக்குறாங்க எங்க வீட்டுக்காரர். அந்த மாதிரி ஒரு பேச்சுங்க மேடம், ஏதோ பேசுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் ரொம்ப சைலண்டா தான் இருப்பேன், அவர் சொல்றது எல்லாமே நான் கேட்பேன். சோ அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு புருஷனுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது? வரக்கூடாதுன்னா நான் இருக்க வச்சு இப்போ நான் எது ஒண்ணு நான் கேட்க முடியாம இருக்குமா மேடம்? நீங்க லவ் பண்ணிருந்தீங்களே, 3 வருஷம் லவ் பண்ணீங்கல்ல, ஆமா. அப்போ எப்படி இருந்தாரு? அப்ப நல்லாதான் பாத்துக்கினாங்க. நல்லாதான் பாத்துருந்தாங்க. நல்லாதான் சோ பாத்து. இந்த தங்கச்சி வந்த பிறகுதான் இவங்க உங்க கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. 2009ல வந்துட்டு எங்க அண்ணாவே கூப்பிட்டு வந்தேன். நான் எங்க அண்ணாவே தம்பிங்க நான் கூட்டின்னு வந்துட்டு, இன்னொருத்தர் சென்னையிலே ஒரு போலீஸ் இருக்கிறாரு, அவரை கூட்டின்னு வந்துட்டு எது ஒன்று கிளீனாக பேசினாரு. பேசினதுக்கு உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டா எல்லா ஃபேமிலி மற்ற யாரும் இல்லைன்ட்டு எல்லாம் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறமும் தேவையில்லாத பேச்சிங் வளர்த்துது. அது எதுவும் நான் கண்டுக்கல. அப்புறமா என்ன சொல்லுது, அதுதான் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுறது இல்லை, யாரும் சொந்தக்காரங்க வராது, அவங்க அண்ணன் வீட்டில் ஒரு 6 மாதம் அமுச்சு விடுவோன்னு சொல்லிச்சு. சரி நான் இந்த தானே உனக்குன்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன் மேடம். பசங்களை விட்டுட்டு அந்த ஒரு இதுனாலே போயிருக்கிறேன். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் நான் போனது. சைன் போட்டு போன்ட்டு அவ பேச்சு கேட்டு சைன் போட்டு போன்ட்டு. எதுக்கு சைன் போட சொன்னாரு? நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தா எதுக்கு நான் தான் வீடு விட்டு போறேன் அப்படின்னு பண்ணி கொடுத்தாரு. நான் எதுக்கு போகணும், நீ பண்ற பிரச்சனைக்கெல்லாம் நான் எதுக்கு போகணும், இல்ல எனக்கும் உனக்கு என்ன சண்டை இருக்குது, இது வரைக்கும் ஆயிடுச்சு, எனக்கு உனக்கு எதனா சண்டை வருது அந்த பொண்ணுனால. சரி நான் இருக்கிறதுனால பிரச்சனை, இப்ப நான் பசங்களை கூட்டின்னு போனேன்னா பசங்களை படிப்பு பாழாகுது அன்னிட்டு நான் பசங்களை விட்டுட்டு 6 மாசத்துல ரெடி பண்ணேன் அன்ட்டு நான் அக்கா வீட்டுக்கு தான் போனேன். பசங்க இவங்க கூட தான் இருந்தாங்க. நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுனாலே பசங்க கூட எனக்கு கொஞ்சம் டச் கம்மி ஆயிடுச்சு. தப்பு செஞ்சிருக்கிறேன் ஏங்கும். அந்த டைம்ல தான் நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது என் பெரிய பையன் வந்து கொஞ்சம் மார்க் வந்துட்டு ஏதோ புக்ல மிஸ்டேக் ஆயிருக்குது. அதை வச்சு 2 வாட்டி அவன் வெளியில வீட்டு விட்டு ஓடி இருக்கிறான் மேடம். அந்த ஷிஃப்ட் டைம்ல தான். அதுதான் சொல்றேன். இதே நீங்க வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா கண்டிச்சிருக்கலாம், அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கலாம். ஒரு வாட்டி வெளியில ஓடி போனது செங்கல்பேட்டுக்கு அந்த மருவத்தூர் கோயிலுக்கிட்டே கடிச்சிருக்கிற யாருக்கோ யூனிஃபார்மோட ஒருத்தர் அழிச்சின்னு வந்து இருக்கிறாங்க. எங்க படிக்கிறீங்க? இப்போ வந்து 12th முடிச்சிருக்கேன். சரி. இப்போ விஸ்காம் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பா கொஞ்சம் அடிபட்டனால ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு உயிர்நாரில் அடிபட்டுருச்சு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதனால ரொம்ப வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய காசு வாங்கிக்கிறது. ஸோ அதனால இப்போ ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்குது. ஸோ 12th முடிச்சிட்டீங்க? 12th முடிச்சிட்டேன். சரி. அம்மா இருக்கிறது பெங்களூர்ல, நீங்க இருக்கிறது சென்னையில. நாங்கள் பிறந்து வந்ததுல சென்னை தானே ஆண்டி. சரி. அம்மா இப்போ வீட்டில் ஏதோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்க சொல்ல முடியுமா கொஞ்சம் தெளிவா? ஒன்று புரிஞ்சிக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் யாரு? அம்மாவும் புரிஞ்சிக்கல, அப்பாவும் புரிஞ்சிக்கல. 2வது வந்து நடுவில் என்னன்னா அத்தை கல்யாணம் பண்ணல. சரிங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனால் ஒன்று என்னன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அத்தையும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்குறாங்க. எங்கள் அத்தை தான் வளர்த்துக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் இவங்க வரும்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. அதனால வந்துக்கிற பிரச்சனை இது. வேற எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டுல. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இது கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீடு சரியாயிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பிரச்சனை வேற. நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அத்தை அவங்கள? நல்லா பாத்துக்கிறாங்க. அதுல எதுவும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்ல. சோ ஐ திங்க் இது ரொம்ப ஒரு குட்டியான ஒரு விஷயம் தான். நான் இருக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு ஏக்கத்துல அப்படின்னு சொல்றாங்களா? இருக்க கூடாதுன்னா இல்ல. ஒருத்தர் இப்போ வந்து பிடிக்கலன்னா ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்க கரெக்டா இருக்கிற தப்பா சொன்னா கூட தப்பா தான் தோணும். எஸ். சோ அதே மாதிரி இவங்க அவங்க சொன்னாலும் அப்படித்தான் தோணும், இவங்க அவங்க சொன்னாலும் அப்படிதான் தோணும். ஓகேங்களா? அது வந்து சிலர் புரிஞ்சுப்பாங்க, சிலர் புரிஞ்சுக்கிறது இருக்காது. சில சின்ன வயசுங்க சின்ன பசங்க புரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். மற்றவங்க பெரியவங்களா இருந்தா கூட அந்த சின்ன புத்தினால புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவ்வளவு தெளிவா பேசுறாரு. ரொம்ப தெளிவா பேசுறாரு. தங்கமான பையன், அவ்வளவு ஷார்ப்பா பேசுறான்.
பேசுறாங்க சொன்னது என்னதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், எங்கேயோ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிருக்கு. மெயின் வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் இல்ல மேடம். அவர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அவரோட இது என்ன தெரியுங்களா, எங்க அப்பா வந்து வந்தோமா போய் வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா எல்லாரும் வீட்லயே இருக்கிற மாதிரி வந்தோமா இருந்தோமா அவள்தான் முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா இருந்தோமா, ஃபேமிலியோட இருந்தோமா. இப்ப என்னன்னா அப்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணுன்றது ஒண்ணு, கல்யாணம் பண்ணா காசு வேணும். அவங்க வயசு இப்போ 40 வயசு மேல ஆகுது. அவங்க இத்தனை வருஷம் எனக்கு 19 வயசு ஆகுது. இத்தனை வருஷம் நான் வளர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒண்ணு பார்த்து ரெண்டாவது இவங்க இப்போ ஒரு அரேஞ்ச் பார்த்துட்டு வந்தாங்க. ரெண்டாவது தரம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அவங்க ரெண்டாவது இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 40 வயசு மேல அவங்க 45 வயசு ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்து இனிமேல் அவங்க குழந்தை இல்லாம அது அடுத்த விஷயம், சரிங்களா? அது இல்லைன்ட்டு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அப்பத்துல இருந்தே இவங்களுக்கு வந்து பெங்களூர் போகணுன்றது இது, எங்க அப்பாவுக்கு மெட்ராஸ்ல இருக்கணும்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆச்சுங்களா? அதேதான் நான் கேட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சென்னையிலேயே செட்டில் ஆக வேணாம், நான் பெங்களூர்ல தான் இருக்கணும். ஆனா ஒரு லவ் மேரேஜ்னு சொல்லும் போது எதுக்குன்னா அங்க வந்து அப்பா வந்து மினிஸ்டர் இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வீட்டுல அடுத்தது வந்து பெரிய கலெக்டர் வீட்டுல அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இப்போ அங்க போனா அவருக்கு வேலை இருக்கு. பட் ஆனா இப்போ அவர் இந்த நிலைமையில இப்ப வேலை செய்யற மாதிரி இல்ல. ஒண்ணு சொல்லட்டுமாமா, இந்த பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லைங்க. இருக்கு மேடம். இல்லைங்க, அவன் ரொம்ப இம்ப்ரெசிவா பேசுறான், அவ்வளோ தெளிவா. ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் தெரியுமா, இந்த வயசுல இவ்வளோ தெளிவா இவ்வளோ கிளியரா கிளாரிட்டியோட பேசுறான், ரொம்ப கிளியரா இருக்கான், எவ்வளோ கிளியரா சொல்றான். சரி அந்த அம்மா பேசிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன, நம்ம சந்தோஷமா வா. சரி மேடம், லாஸ்ட் டைம் ஒரு 10 நாள் வீட்டுல இருந்தேல்ல, இப்போ நான் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு நிமிஷம் இரு. வீட்டோட நிலைமை சரியில்லை மேடம். வீட்டோட நிலைமை வந்துட்டு மணி ப்ராப்ளமா இருக்குது. நான் என்ன சொல்றேன், இப்போ எனக்கு வந்துட்டு நான் பெங்களூர்ல இருக்கிறேன்னா எப்போ கல்யாணம் பண்றேன் நான் கூட ஹெல்ப் பண்றேன். சரி நீங்க ஒரே பாயிண்ட் வச்சுதான் நீங்க பேசுறீங்க. அது எப்போ கல்யாணம் ஆகும்? சி அவன் சொல்றது பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்றான். 19 வயசுல அந்த பையனுக்கு இருக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாம போறது. அவன் என்ன சொல்றான்னா, 40 வயசு ஆயிடுச்சு, யார் கையிலயாவது கொடுக்க முடியாது. சி இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ணன் தானே அவரு, தன் தங்கச்சிய யாராவது ஒரு கையில நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி சும்மா யாராவது கையில அவங்க முயற்சி செஞ்சுன்னு தானே இங்க இருக்காங்க. அவர் அதானே சொன்னாரு, ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. சி அலைன்ஸ் அமையறது பெரிய விஷயங்க. சில நேரத்துல எடுத்த உடனே அலைன்ஸ் அமையும், சில நேரத்துல அலைன்ஸ் அமையவே செய்யாது. அதெல்லாம் ஒருத்தர் லக்கு தான். சில நேரம் பார்த்துட்டே இருப்போம், 10 வருஷம் ஆக முடியாது, சடன்லி ஒரு மேடம் நான் 1 வருஷம் இல்ல மேடம், 2 வருஷம் இல்ல, 20 வருஷமா நான் வந்துட்டு 20 வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆண்டி, அவங்களுக்கு வந்து 20 வருஷம்னா 20 வருஷமா நான் இருக்கிறேன், அவங்க கல்யாணம் பண்ணலன்றது இவங்களுது. எங்க அப்பா என்னன்னா 20 வருஷமா எங்களுக்கு இவ்வளவு வளர்த்துருக்கிறாரு, ஆனா அவருக்கு 1 ரூபாய் இது வரைக்கும் சேஃப்டி கிடையாது, சரிங்களா? ஒருத்தர் அடிப்பட்ட அன்னைக்கு தான் எனக்கு தெரியும், இவங்கள பத்தி எனக்கு தெரியும், அவங்க 3 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. சரிங்களா? இவங்களோட கேரக்டர் ஃபுல்லா தெரியும், எங்க அப்பாவோட கேரக்டர் எனக்கு தெரியும், எங்க அத்தையோட கேரக்டர் எனக்கு தெரியும். என்ன அத்த டைம் நல்லா பேசுனேன்னா பேசுவேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ப் ஒரு மாதிரி எப்படி சொல்றது எமோட்டிவ் ஆயிட்டேன்னா என்ன பண்றேன் அந்த டைம்ல எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டு போயிடுவேன். ஆனா இவங்க என்னன்னா, இவங்கள ஒரே தாட் என்னன்னா, நம்ம குடும்பம் நம்மள ஒதுக்கி இருக்கணும், யாரும் வேணாம். இவங்க சொல்றதுன்னா அந்த சைடு யாரு வேணா, நம்ம சைடு வேணா, நம்ம குடும்பம் நம்மள ஒதுக்கி இருக்கலாம், நான் என் புருஷன் 2 பசங்க அவ்வளவுதான், உலகம் அவ்வளவுதான். இது இல்லாம அப்போ ஒரு என்ன இதா இருக்குதுன்னா, எங்க அப்பாவுக்கு அடுத்தவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது. நிச்சயதார்த்தம் இருக்கும் போது எனக்கு தெரியாது, சரிங்களா? ஆனா சண்டை நடந்திருக்கு, ஏதோ சண்டை நடந்திருக்கு. அவங்க வந்து சாவு போயிருக்கிறாங்க. சாவு போயிருக்கிற இடத்துல வந்து இன்னொருத்தர் வந்து நீ ஏன் சாவுற, உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரா இருக்கிறாங்க. யாருக்கு சண்டையாச்சு? அது அம்மாவுக்கும் அவங்களுக்கு சண்டையா இருக்கு. இல்ல மேடம், அதெல்லாம் போய்க்காது. அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இவங்க சிஸ்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க இப்ப இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் வளர்த்துருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிரசன்ட் இப்போ என்ன, அப்பத்து பேசினதே பேசின்னு இருக்காதீங்க. இப்ப இவங்க வந்து மன உளைச்சல ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இவங்களுக்கே ஒருத்தர் இப்ப தேவை, இவங்க போய் இன்னொருத்தருக்கு செய்யற மாதிரி இப்ப இல்ல.
அப்படி இருக்கும்போது இவங்களை எடுத்துட்டு போய் இன்னொரு கஷ்டத்துல விட்டு அந்த கஷ்டம் நம்மளுக்கு ஏன் இன்னொரு கஷ்டம்ன்ற நானு. அவனே சொல்லியிருக்க எல்லார் வீட்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க எப்படி அதுதான் நான் கேட்க நெக்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட. நம்ம பசங்க நம்ம வீட்டுக்கு வரைச்ச எல்லா வீட்லயும் அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு வரைச்ச அப்பா மட்டும்தான் இருக்காரு, அத்தை இருக்காங்க, அம்மா இல்ல. சோ அந்த அத ஃபீலிங் பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வெளி உலகத்துல வந்து இப்போ என்ன மாதிரி என் கிளாஸ்ல எனக்கு என் கூட ஃப்ரெண்டுக்கிறான் பாத்தீங்களா, அதுல வந்து ஒருத்தனுக்கு வந்து அப்பா செத்து போயிட்டாரு, அவங்க அம்மா வண்டி வீட்டு வேலை கஷ்டப்படுறாங்க. சோ அவன் எனக்கு ஆறுதல் சொல்லுவான், நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லிப்பேன். ஆறுதல் சொல்றது வேறப்பா. இருந்தாலும் அப்பா இல்ல, இங்க அம்மா இருக்காங்க, ஆனா உங்க கூட இல்ல. அது வந்து எங்க மேல தப்பு இல்ல, அவங்க மேல தான் தப்பு. கரெக்ட்பா. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஃபீலிங் அம்மா நீங்க யூ ரியலி லவ் யுவர் மதர், கரெக்டா? அப்படி இல்ல, நான் யாருமே லவ்லாம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா மேல பாசம் இருக்கு, அதே மாதிரி இவங்க மேல அம்மா மேல பாசம் இருக்கு, அதே மாதிரி எங்க அத்தை மேலயும் பாசம் இருக்கு. இவங்க தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி இல்ல, எல்லாரும் மூணு பேருமே சமம் தான் இருக்கு, சமம். அதே மாதிரி என்னன்னா, நான் இப்ப கூட கடைசியா சொல்றது, நான் போன வாரம் சொன்னேன் எதுக்காக இவங்க எனக்கு எதுக்கு கேட்கணும்னு தான் நினைச்சேன். போன வாரம் அவ்வளவு அட்வைஸ் பண்ணேன். போன வாரம் இப்ப வந்து நான் விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு சினி ஃபீல்டா ரொம்ப ஆசை. சரிங்களா, சினி ஃபீல்டு எப்படியாச்சும் போகணுன்றது ஆசை. ரெண்டாவது விஷயம், அக்ரோ ப்ராடக்ட் மிஷின் விவசாயம் அழிஞ்சிட்டு வருது இல்ல, அதுல வந்து எந்த ஒரு மனுஷனோட ஒரு இது இல்லாம தானே கண்டுபிடிச்சு ஒரு மிஷினே ஒரு விவசாயத்தை நட்டு அதே எடுக்கிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்ன்றதான் எனக்கு ஒரு சின்ன வயசு எப்படி ஒரு 5-6 வருஷ கனவு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டுல வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா வெளியில காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வர்றாரு, அவர் ஒரு டென்ஷன்ல போய் சொல்ல முடியுமா? எங்க அத்தை கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பண்றியா காசு, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. இவங்க வந்தாங்க, இவங்ககிட்டயே சொன்னேன், கேளுங்க சொன்னாங்க ஹெல்ப் பண்றடா, இப்போ இருக்கிற ப்ராப்ளம் அவனுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், ஒரு மொபைல். நான் அது கூட கேட்கலன்ட்டி. என்னை பொறுத்தது என்ன தெரியுமா, எங்க அப்பா கிட்ட வந்து நான் வேலைக்கு எங்கேயாச்சும் மாசம் ஒரு 7,000 8,000 ரூபாய்க்குள்ள வேலைக்கு போறேன். அதுக்கப்புறமா இப்போ வீட்டு வாடகை வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து எனக்கு 10,000. எங்க அப்பா நீ வந்து ஒரு பிளாட்ல இருக்கணும், எந்த பையனும் சாதா வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டு எங்க அப்பா போய் பிளாட்ல வச்சு எங்களை வளர்க்குறாரு. அவரு என்னன்னு சொல்றேன்னா, 10,000 ரூபாய் கொடுத்து இப்ப போற நிலைமையில இல்ல, வீட்டு வாடகை கம்மியா வேலைக்கு போறேன், பிரச்சனையை முடிச்சுக்கலாம்ப்பா, இருக்கிற கடனை அடைச்சிட்டு நான் கொஞ்சம் அதுக்குள்ள எப்படியாச்சும் எனக்கு எங்க அப்பா கிட்ட சொல்றதுன்னா நான் அதுக்குள்ள வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வேலைன்னா ஒரு சினி ஃபீல்டு ஏதாச்சும் ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேர்ந்துட்டு அதுல கொஞ்சம் சேர்த்த பிறகு எங்க அப்பா ஒரு அம்மா என்னோட ஏம் ஃபுல்லா வடலூர் தான். வடலூர்ல ஒரு வீடு கட்டிட்டு இவங்களை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு நம்ம மாசம் மாசம் அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், இதுதான் என்னுடைய ஏம். ரெண்டாவது என்னன்னா, எங்க அத்தை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவங்க தனியா எதுவும் சம்பாரிச்சு எதுவும் பண்ணல. ரெண்டாவது என்னன்னா, இத்தனை வருஷம் இப்ப 45-40 வயசு ஒதுக்கி எங்களை கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல, இதுவே அவங்களே ஒரு எங்களை கண்டுக்காம 5,000 ரூபான்னு மாசம் சம்பளம் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்க நான் 5,000 ரூபாயில ஒரு 2,000 ரூபாய் எடுத்து போட்டு அந்த 25-20 வருஷத்துக்கு அவங்க பாத்துன்னு போயிருக்கலாம்ல. நீங்க ஒரு கிளாரிட்டி வச்சுக்கணும். நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, புருஷனை முழுமையா நம்பி இருக்கீங்க, இதுல நடுவுல படிப்பு போயிருக்கேன், சந்தோஷமா வச்சிருந்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாத்தனார் அவன் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கிளியர். நான் வந்து பசங்க கிட்ட வந்து இது மட்டும் இல்லம்மா, நீங்க மட்டும் அவங்க பசங்களுக்கு எப்போ அம்மா தேவை இருந்ததோ அப்போ நீங்க அவங்க கூட இல்ல, அது நீங்க பண்ண பெரிய தப்பு மேடம். ரெண்டாவது வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவன் சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். எனக்கும் எங்க வீட்டுல நான் என்ன சொல்றேன், சேர்ந்து வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா மத்த விஷயத்துல இப்ப அவன் சொல்லலையா, எங்க அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா வழி உலகம் அவங்க பார்த்தது இல்ல. நானே அது கேட்டு சும்மா அமைதியா இருப்போம், ஏன்னா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. சோ முதல்ல விஷயம் என்னன்னா, வாழணுமா வாழ வேணாமா. என்ன சார் பேரு? நாகராஜன். சூப்பர் பையனுங்க உங்க பையன். நான் செம இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். இந்த வயசுல நிறைய பசங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளோ அழகா பேசி, இவ்வளவு தெளிவா பேசி, என்ன வேணும் என்ன வேணாம், யாரு தப்பு, யாருக்கும் ஃபேவர் பண்ணாம 3 பேரையும் பேலன்ஸ்டா பேசின ஒரு பையன் நான் இவ்வளோ வருஷத்தை நான் பார்த்தது இல்லை. அவன் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க, அவன் உங்களுக்கு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். நீங்க 2 பேரும் மட்டும் ஜாயிண்டா இருந்தீங்கன்னா இந்த பையன் எங்கேயோ போயிருப்பான், அவனை பிடிக்கவே முடியாதுங்க. நிஜமா சொல்றேன். என்னங்க பிரச்சனை? பிரச்சனையே இல்லைங்க.
அது தானா அதுதான் புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஆண்டி, நான் 8th முடிச்சு 9th போகும்போது இவங்களுக்கு ஒரு இதயம் என்னன்னா, நம்ம குடும்பம் தான் நம்ம வாழணுன்றது தான் இவங்களோடது. எங்க அப்பாவுக்கு ஒரு என்ன, எங்க அத்தை இவ்வளவு வருஷம் கிளம்பிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டோன்றது இவரோட இது. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கை போனா அவங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கை 40 வயசு ஆயிடுச்சு, 42 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ஒருத்தர் வீடு கல்யாணம் பண்ணி போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு இனிமேல் ஆகிற காரியமா, இவங்களுக்கு என் வாழ்க்கை பிரச்சனை, நான் வளர்த்த பசங்க இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், இவங்க இது பண்ணணும்ட்டு அவங்க அததான் நினைக்கிறாங்க, அததான் மனசு விட்டு சொல்றாங்க. பாருங்கம்மா, இப்போ நீங்க சொசைட்டில பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்காக மட்டும்தான் வாழறாங்க. நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆல அது ஒரு வருத்தம் தான், அது கண்டிப்பா ஒரு வருத்தம் தான். ஆனா அது சில பேரோட வாழ்க்கையில கல்யாணம் இருக்கும், சில பேரோட வாழ்க்கையில கல்யாணம் இருக்காது. அது ஒரு பெரிய குறை இல்லைங்க. அதை வச்சு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பிரியறது. மேடம், மெயின் காரணம் வந்துட்டு இவங்களது தான் தப்பு. என்ன பொய் சொன்னது? பொய் சொன்னதாகட்டும், இந்த நரமுடியில வந்தது வாழ்க்கை வந்துட்டு ஆண்டி, நான் கல்யாணம் பொய் ஆனதுல சொல்றதுன்னா இருந்து என்னங்க? மேடம். See, பொய் சொன்னதும் சரி, ஏன் பொய் சார்? சொன்னது விட்டுடுங்க மேடம். சரிங்க, பொய் சொன்னதும் என் கசின் சிஸ்டர் தானே சொன்னார். ஆனா சிஸ்டர் தானே, சரி அது ஒரு மேடம். பெரிய குற்றமா? சரி, அது விடுங்க. லவ் பண்ணீங்க, அது ஒரு மன்னிப்பு கொடுக்க முடியாதா? ஏங்க சரி நான் மேடம், கேட்கிறேன். அதனால நான் ஒண்ணும் வாழலையா அவங்க கூட? இல்ல மேடம். இல்லைங்க, நீங்க 2 பேரையும் ஒரு ரொம்ப குட்டி விஷயத்தை வச்சு இல்ல நீங்க மேடம், இது நான் வந்துட்டு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது சொல்லி தெரியல. நானும் ஒரு உங்க மாதிரி வாழ்க்கை நானும் லீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு குடும்பம் என்ன, குடும்ப வாழ்க்கை என்னன்னு எனக்கும் தெரியுங்க. அவ்வளவு ஈஸியா பசங்க விட்டு போறதுக்கு எவ்வளவு மனசு இல்லைங்க, பாருங்க, கல்யாணம் ஆன பிறகு நம்மளுக்காக வாழறது இல்ல. நம்மளுக்கு அவங்க சொல்ற மாதிரி அவங்க ஃபேமிலி வரணும் போகணும். வரணும் மேடம், வரணும் போகணும்ட்டு நானும் ஏன் அந்த தங்கச்சியை கஷ்டப்பட்டிருக்கேன்ல. மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்கிறது. ஒரு மனசாட்சியோட யாரா இருந்தாலும் நடக்கணும். ஆம்பளை பொண்ணோட வித்தியாசம் வேண்டாம், என்ன கேர்ள் பாய்ஸ் வேண்டாம். இதுக்கு பயப்படணும். ஒரு இந்த பசங்களை ஸ்கூல்ல போனா நான் என்னம்மா வாமான்னு போறேன்னா இவனும் என்னம்மான்னு தான் கூப்பிடுவான். ஆன்டின்னு எங்க கூப்பிட்டு அம்மாவை நான் இது வரைக்கும் அம்மான்னு அவ்வளவு கூப்பிட்டது கிடையாது. கூப்பிட்டது கிடையாது. ஆனா அவங்கள அம்மான்னு தான் இது வரைக்கும் கூப்பிட்டு, அத்தைன்னு கூப்பிட்டது கிடையாது. அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டாங்க, நான் 8வது முடிச்சோன்னே நம்ம பசங்க யாருன்னா திருப்பி அங்க போய் உட்கார வச்சு கூட்டின்னு போய் வச்சுக்கிட்டா இவங்க வந்துட மாட்டாங்களான்றது இவங்களோட இது போல, இவங்களோட இது. அதனால ஒரு வருஷம் எனக்கு படிப்பும் கெட்டு போயிருக்கு. சரிங்களா? இவங்களோட பிரச்சனால அந்த டைம்ல அந்த ஊரு இது எனக்கு பிடிக்கல. அதனால நான் பாதியில அங்கிருந்து வந்துட்டேன். யாருக்கிட்ட பெங்களூர்ல இருந்து அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி என்னாலையும் அவங்களுக்கு சில பிரச்சனை ஆயிருக்குது. ஸோ என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எங்க அப்பாவுக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. ஆனா 2 பேருக்கு தனிப்பட்ட முறையில அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது இவங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிய வாழத்துல என்னமா அர்த்தம்? நான் அந்த மாதிரி விருப்பப்படல மேடம். அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி எப்போ ஆசைப்படல, விருப்பப்படல. ஆனா பண்ணதில்ல இவங்க 2 பேரும் மேடம். சரிங்க, 2 பேரும் ஏங்க கையெடுத்து கும்பிடுறேம்மா. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணுமா மேடம். ஒரு நிமிஷம் மேடம். விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி நான் ரொம்ப இருக்குங்க. விட்டு கொடுத்துட்டேன் மேடம். இல்லம்மா, அது இல்லம்மா வாழ்க்கை. அப்படி சொல்லிட்டு அவங்க தான் தவறு செய்யறாங்க. தனியா இருக்கும்போது ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி இவளுக்கு இது மட்டும் தான் தெரியும். நம்ம சொல்லுவோங்க, ஒரு குதிரை ஓடுறச்ச அதுதான் அது இதுதான் நோக்கம், இங்கே அங்கே பார்க்க மாட்டேன். அது இல்லைங்க வாழ்க்கை. சரி, அவங்க தான் தப்பு செஞ்சாங்க மேடம். நீங்க நான் தப்பு செய்யல மேடம். பேசுறதெல்லாம் அவ்வளவு பேசி இருக்காங்க மேடம். நானு இன்னைக்கு இஷ்டத்துக்கு விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? இவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னை நம்பிதான் வந்திருக்காங்க. அது சொன்னாங்க. இவங்களுக்கு சொந்தக்கார யாரும் 5 நிமிஷம் கொடுக்கும். இன்னைக்கு இவ்வளவு தூரத்து இங்க விட்டுட்டாங்க. இப்ப நைட் எப்படி போவா பெங்களூர்? இப்ப சேஃபா இவ என்ன ஒரு சின்ன இதானாலும் எனக்கு தானே அந்த அசிங்கம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அது புரியவே இது எடுத்தங்கன்னு ஒரு 10 ஜென்ஸுக்கு உண்டான திமிரு ஜாஸ்தி. திமிர் இல்லைங்க அவங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே, அது கரெக்டா சொன்னீங்க. ஒரு குதிரை ஓடும் போது அதுக்கு போக்கஸ் இது மட்டும் தான், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளவு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். நானு ஒரு நிமிஷம், பசங்க எல்லாம் கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் மேடம். ஒரே நிமிஷம் மேடம். அதெல்லாம் இருக்குது மேடம். நான் ஒரு பெங்களூர்ல போய் வேலை போனது ஒரு மினிஸ்டர் வீட்டு வேலைக்கு போனேன். அந்த வேலை பிடிச்சி போய் அவங்க ரெகுலரா எனக்கு அங்கே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இடம் தந்து வீடு தந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க எனக்கு அவங்க வீட்டில். நீ ಹೋಗ್ಬೇಡ ಇಲ್ಲೇ ಇರು, ನೀನು ಮೆಡ್ರಾಸ್ ಹೋಗ್ಬೇಡ, ನಿನಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಇರ್ತೀನಿ,
இது தர ஒல்லைவன் நமக்கு சிக்கதில்ல, ஓகே அந்த மாதிரி கன்னடத்துல சொல்லி உன்ன மாதிரி கிடைக்க மாட்டாங்க கிடைக்க மாட்டேன்னு சொல்லி கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ சொன்னாங்க. நல்லா வேணான்ட்டேன். எங்கள் சித்தப்பா என்னை வளர்த்தவர் ரயில்வேல வேலை செய்கிற பொண்ணை பார்த்து அயனாவரத்தில் சொந்த வீட்டோட அவங்க அண்ணனுக்கு என் தங்கச்சி கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணு எனக்கு மாப்பிள்ளை பிடிக்குதான்னு 10 பேர் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிடுச்சு. என்ன எனக்கு பிடிக்குது, இவரை எனக்கு பிடிக்குது, இவரே கல்யாணம் பண்ணுவீங்க. எங்கள் சித்தப்பா ஒத்த காலில் நிற்கிறார். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வாக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? இங்கே வாக்கு கொடுத்துட்டேன். உங்களை கல்யாணம் பண்ண அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அந்த தங்கச்சி அங்க போய் கல்யாணம் செட்டில் ஆயிருக்கும். என் வாழ்க்கை எங்கே நான் இன்னும் லிஃப்ட்ல போயிருப்பேன். என்ன எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல மேடம். இல்லங்க, இப்ப அவங்க பிரச்சனை என்னன்னா உங்க தங்கச்சி தான். இதே இது இவர் போய் அங்க கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா தங்கச்சி அங்க செட்டில் ஆயிருக்கும்ல. அது செஞ்சிருக்கல மேடம். அது எப்படிங்க செய்ய முடியும்? அது எப்படிங்க செய்ய முடியும்? எனக்கு தெரியாது இல்ல மேடம். இல்லைங்க, கொடுத்துட்டேன். இதெல்லாம் சொல்ல வாக்கு முடியாது. கொடுத்தது அவர் வாக்கு. லவ் மேரேஜ்லாம் ஏன் எதுக்கு நீங்க செஞ்சிருக்கலாம், அது கேக்குறதெல்லாம் தப்புங்க. இன்னொரு பொண்ணு கிட்ட போய் இப்படி ஆயிரன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்ல முடியுங்களா? அந்த துரோகம் அவர் பண்ண முடியாது. இத நேர்மையான நடக்கிற ஒருத்தர் கண்டிப்பா அந்த துரோகம் செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்தது வந்து என்ன லவ் பண்ணும்போது நடக்கல. இது அது ஓரா நடந்திருக்கும் மேடம். அது அப்படின்னா நீங்க அவங்க நினைச்சுக்கிறீங்க. சொல்லுங்க நீங்க என்னன்னா உங்க பிரெயின் நீங்க அப்படியே ஷட் பண்ணிட்டீங்க. நீங்க எதுவும் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. ஆமா மேடம். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு ரெடியாவே இல்ல. கிடையாது. ஆமா, எல்லாத்துக்கும் என் வாழ்க்கை இல்ல நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க செய்யறது இல்ல. உங்களுக்கு நீங்க வாழ வேண்டியது உங்க பசங்களுக்காக உங்க புருஷனுக்காக மட்டும்தான். அதுக்கு மேல நீங்க எதுவுமே பார்க்க வேணாம். ஏன்னா உங்களை டார்ச்சர் பண்றாரு, குடிச்சு அடிக்கிறாரு. அப்படி இருந்திருந்தா நான் உங்களை சப்போர்ட் பண்ணிருப்பேன். அவர் ஒண்ணுமே செய்யறதில்ல. கெட்ட பழக்கம் ஒண்ணு கூட கிடையாது. எதுவும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் பெங்களூருக்கு இவ்வளவு இது பாருங்க, இது problem பாருங்க. ஆயிட்டு- ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். சொல்லுங்க. அவன் என்ன சொன்னா, எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லியிருந்தான். எங்க அத்தை கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன கேக்குறாங்க, ஏன்பா வருமானம் எவ்வளவுன்னு. அவன் என்ன சொன்னா, அவங்களுக்கு புரியல. நான் விட்டுட்டேன். அந்த நேச்சர் நீங்க ஃபர்ஸ்ட் அது வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த காதுல கேட்டுங்க, வேணாமா விட்டுடுவோம், நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் கேட்டு சமாதானம் இந்த இல்லம்மா இல்லம்மா கண்டிப்பா இல்லம்மா இல்லம்மா இருக்கிற நான் மேடம். இவ்வளவு நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதையே வச்சு நான் நீங்க அதை வச்சுக்கல நீங்க அதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதேதான் அந்த மாதிரி பண்ணீங்க. தான் நான் சரி, வந்துட்டு அந்த ஒதுங்கிட்டேன். 20 வருஷம் சரி, இப்ப சரி. எல்லாத்தையுமே மறந்துடலாம். சரி, சரியா? சரி. ஒரு புது வாழ்க்கை இங்கேந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காமா? அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒண்ணு ஸ்டெப் அவர் எடுப்பாங்களா? பார்த்துட்டு தானேம்மா, கண்டிப்பா அவருக்கு ஆசை நான் இல்லையாமா? என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பார்த்துட்டு பண்றது. அவருக்கு ஆசை இல்லையா? அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? இந்த இவ்வளவு வருஷமா இவ்வளவு கேர்லெஸ் மேடம், இருக்க மாட்டேன் சொல்றீங்க. இவங்க அண்ணன் இல்ல தம்பிக்கு மேடம். இவங்க அண்ணன் தம்பிக்கு இவங்க அக்கா தங்கச்சியில கட்டி கொடுக்குன்ற எண்ணம், ஒரு கல்யாணம்னா என்ன, அதுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் இவங்க வீட்டுல யாருக்குமே நடக்கல. நான் தான் சொன்னேன் இல்ல வந்தவங்க மேடம். எல்லாமே நீங்க வந்த வாழ்க்கை, நீங்க இருந்த ஃபேமிலி வித்தியாசமான ஃபேமிலி. ஃபேமிலி. ஆமா, அவங்க இருந்த ஃபேமிலி வேற ஃபேமிலி. ஃபேமிலி. கல்யாணம் நான் சொல்றது 2 பேருக்கு நடுவுல இல்ல, 2 ஃபேமிலிஸ்க்கு நடுவுல தான் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி சரி, அவர் அவர் கடமை எல்லாம் செய்யறாரு, எல்லாம் கரெக்டா செய்யறாரு, பசங்களை கரெக்டா வளர்த்தி இருக்காரு. நீங்களும் தப்பான எந்த வழிக்கு நீங்க போல, நீங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 2 பேர் 2 நான் சைட்லயும். தூரமா இருந்தா கூட என் ஃபேமிலிக்காக தான் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க எதுக்குமா கஷ்டப்படணும்? சேர்ந்து இருந்து கஷ்டப்படுங்க, அதுலதான் சந்தோஷம்மா. கஷ்டத்துலதான் சந்தோஷம்மா. நான் உங்கள்ட்ட நான் என்ன கையெடுத்து சொல்றது கெஞ்சுறேன், ஆன்ட்டி, ப்ளீஸ். நாங்க சப்போர்ட் பண்றோம். கல்யாணம் நல்லபடியாகட்டும். நானும் கஷ்டப்படுறேன். சரி, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். நாங்களும் நானும் support பண்றோம். கஷ்டப்படுறேன். நான் தான் சொல்றேன். நீங்களும் கஷ்டப்படுங்க, நாங்களும் நானும் சப்போர்ட் பண்றோம். கஷ்டப்பட்டு தரேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழணும். ஓகேயா? ஓகே ஆன்ட்டி. ஓகேங்க, நான் அனுப்பவே இல்லையே மேடம். சரியா? நான் ரெண்டாவது விஷயம் ஆனா என்ன? இப்போ இருக்கிற தூக்கிட்டு போன சூழ்நிலைக்கு bag-அ புடுங்கி எனக்கு வச்சா, கடனா இருக்கு மேடம். மேடம். பாருங்க, வீட்டுல வந்து வாழதான் சொல்றோம். கடன் எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப அவர் சொல்ற மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடி. எல்லாம் இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றதுதான். ஒருத்தர உன் கடை என் கடை இல்லைங்க. கல்யாணம் ஆன பிறகு நம்ம கடன் தான். கஷ்டமோ நஷ்டமோ, துக்கமோ சுகமோ, எல்லாம் சேர்ந்து நம்ம மேடம், நான் போராடுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டேன்ட்டு அவங்களே மறுபடியும் மறுபடியும் நீங்க அதேதான் சொல்லி நான் எவ்வளவு நான் அளவுக்கு மீறி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். பாருங்கம்மா, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அது ஒரு சாப்டரா முடிச்சு விடலாம். அது கனவு இன்னையில மாதிரி இருந்து வந்துட்டு மீதி வேற பாக்க நீங்க ரொம்ப போராடி இருக்கீங்க. அது நான் இல்லைன்னு சொல்றதே இல்ல. ஆனா அந்த போராட்டம் வீட்டுல இருந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த வாய்ப்பு கொடுக்கல மேடம். இல்லன்னா கல்ல இவ்வளவு சரி, கல்லு சரி, மனசு இப்போ- மண்ணி இப்போ நான் அந்த வந்துட்டு வாய்ப்பு நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம், அவரும் கொடுக்கறாரு. சரியா?
நாங்க சப்போர்ட் பண்றோம். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரியா? சரி மேடம். சந்தோஷமா போங்கம்மா. முந்தா நேத்து வரைக்கும் என்ன அசிங்கமா திட்டி இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் மனசுல ஒட்டுக்குன்னு யாருக்கும் சொல்லிக்க முடியாது திட்டுறது மேடம். வந்து ஒரு பெரிய இத பாருங்கம்மா, நீங்க இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சாரு, 19 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சாரு, இதே சொல்லியிருந்தீங்கன்னா வாழ்க்கை எங்கே? அது புரியுது மேடம் எனக்கு. அப்ப ஏன் முந்தானத்தை பத்தி பேசுறீங்க? அது இப்ப எனக்கு நான் என்ன புரியுது. முடிஞ்சிடுச்சுங்க. நானும் அதான் இவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. சொல்லுது பேசக்கூடாதுன்னுட்டு. யாருமே பேசவே இல்லை மேடம். சார், நீங்களும் எந்த ரெஃபரன்ஸும் எடுக்க கூடாது. பா தம்பி, நீதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. புரிஞ்சுதா? சின்னவருக்கு அவனை கூப்பிட்டு பேசி பாருங்க. இவனே ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. நீதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. சரியா? யாரும் உங்க அத்தைட்டே சொல்லுங்க, எந்த பழைய விஷயத்த பத்தி பேசவே வேணாம். புரிஞ்சுதா? சந்தோஷமா இருங்க. என் தங்கச்சி வீட்டுல இருக்கட்டும், நல்லபடியா அடுத்தவங்களுக்கு அசிங்கப்பட வேண்டாம் தானே சொல்லுது. கண்டிப்பாங்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு என்னதுன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, அதுக்கு முயற்சி நாங்க செய்யறோம். நீ நல்ல விஷயம் தானே. சரி, அவங்களுக்கும் நாத்தனார் கல்யாணம் பண்ணி போறதுன்னா உங்களுக்கும் அவங்க தங்கச்சி போறது ஒரு சந்தோஷமா தானே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போறதுன்னா அதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்லவனா பார்த்து தான் மேடம் கொடுக்க முடியும். சரி, நம்ம எல்லாரும் தேடுவோம். என் கடனை கழிக்கிறதுக்காக எவனோ ஒருத்தர் தள்ளுன்றா. இதே வருஷமா பாருங்க, நீங்க உங்க முயற்சி செஞ்சுட்டீங்க. அவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க. இப்ப நாங்க அவங்க சைட்ல, அவங்க சார்பாக நாங்க உங்க தங்கச்சிக்காக மாப்பிள்ளை தேடப்போம். ஓகே மேடம். சரியா? ஓகேயா? ஓகே. ஏம்மா, ஏன் இன்னும் டவுட்ல இருக்கீங்க? எங்களை நம்புறீங்கல்ல? உங்களை நம்புறேன் மேடம். ஆனா எனக்கு வந்துட்டு இவங்கள நம்பிக்கை இல்லாம இருக்குது மேடம். இன்னும் நீங்க இல்லைங்க, நீங்க உங்க மைண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. இப்போ உங்களுக்கு உங்க புருஷனும் பசங்கள் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமா? அது இல்லன்னா நான் எதுக்கு மேடம் இன்னும் இத்தனை வருஷம் வந்துட்டு இது பண்ணி நிறுத்துறது? இவ்வளவு வருஷமா நான் கஷ்டப்பட்டது அது இல்லாம கொடுக்காம சில பேர் கொடுப்பாங்க தெரியுமா? டார்ச்சர். எல்லாரும் முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. நீங்க இவ்வளவு நேரமா சிரிச்சிருந்தீங்க, இந்த அம்மா முகத்துல இப்பதான் சிரிப்பு வந்திருக்கு. இல்ல, அந்த டார்ச்சர் டார்ச்சருக்கு ஒரு டார்ச்சர் இல்லைங்க. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இந்த டார்ச்சர் இல்லைங்க. நான் 20 வருஷமா ஒரு மென்டல் கூட குடும்பம் நடத்தினேன். இப்போ ஒரு 5-6 வருஷமா மென்டல் கூட ஒரு மென்டல் இது. 20 வருஷம் இல்லாதது அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல பாருங்க, இப்ப பேசுறீங்களா? இப்ப நம்ம சொல்றோம் பண்ணுவா பாருங்க வீட்டுல. இல்லங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. பேஷனுக்கு 5000 கொடுத்துருக்கேன், நஷ்டம் இடலாம். இல்லங்க, பேஷனை உடைக்கிறது ஒரு ஆம்பளை தான் அந்த வேலை செய்வான் குடிச்சிட்டு. இல்லங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிங்க பேசுறது அது அம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட்ல வாடகை வீட்டுல இருக்கோம். வாடகை வீட்டுல இருக்கிறத உடைச்சா யாரு நஷ்டம் எடுக்கும்? ஏங்க, இப்பதானே உங்க 2 பேர்கிட்ட சொன்னேன். இல்ல, உங்களுக்கு தெரியுமா? பழச மறந்துடுங்க. மறந்துட்டோம் மேடம். இருந்தாலும் அடுத்த இது செய்ய வேண்டாம். இவ புரியுதுங்களா? மறந்துட்டோம்னு சொல்லி பேசன உடைச்சாங்க. இவங்க சொல்லுவாங்க இது செஞ்சாங்க. இல்ல, உங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியும்? இவ அவங்க செய்ய மாட்டாங்க. பட் இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ண கூடாது. தெரிஞ்சா? சரியா? சந்தோஷமா கிளம்புங்க. தம்பி, அம்மா கூட்டிட்டு கிளம்புப்பா. கம் ஆன், ஏந்திரப்பா. நேர்களே, அவங்க எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. சந்தோஷமா வாழுவாங்க. இதுதான் எங்க நம்பிக்கை. அவங்க நாத்தனாருக்காக நாங்களும் ஒரு மாப்பிள்ளைய தேடுவோம். அவங்களும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வாங்க. இதுக்கு உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. சோ நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.